என்று சொன்னார். எங்கள் பாஸ்டர் கார் வாங்கிட்டார். இப்போல்லாம் எங்களை பார்க்க வர்றதில்லை. ஏன்? எங்கள் ஏரியாக்குள்ள கார் வராதான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, உன் பாஸ்ட் கார் வாங்கி உன் ஏரியாக்குள்ள வர முடியலன்னா நீ ஒன்று செய்யல. நீ விசாலமான இடத்துல நீ இல்லை, அப்படித்தான் அர்த்தம். பாஸ்ட் உன்னை தேடி வர அளவுக்கு நீ என்ன செய்யணும்? உன் எல்லைகளை, ஆசீர்வாதத்தின் எல்லைகளை. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குது? உண்டுதாமா இருக்கு. பிள்ளை ஆசிரியப்பாரா, வேலைக்காரனுக்கு ஆசிரியப்பாரா? எஜமானுடைய வேலைக்காரன் ஐஸ்வரனா இருக்கும்போது வேலைக்காரன் பிள்ளைகள் தரித்திரவான்களா இருப்பார்களோ? நான் சொல்றது அர்த்தம் புரியுதா? நீங்க ஊழியச்சில தேவனுடைய பிள்ளைகன்னு சொன்னா, ஊழியக்காரோட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? இப்போ நம்ம டேவிட் இருக்கிறான், அவன் கையில் 500 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவான்? கிழிச்சிடுவான். இல்லைன்னா விவரமானாலும் அவங்க அம்மா கையில் கொடுத்துருவான். பால் டப்பா வாங்க வச்சுக்குமா, வேற அப்பாட்ட காட்டிடாத, பத்திரமா வச்சுக்கோ, கொடுக்குற காசுலாம் அப்பன்னு காட்டாத, நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. வளர்ந்துட்டாங்க. இப்போ 500 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை 1000 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு பெருசாக தெரியுமா? பயப்படுவாங்களா கொடுக்குறக்கு? இப்போ வச்சு காமிக்காம ஏன் அதை செலவு பண்ண, பக்குவப்படுத்த, பாதுகாக்க சொல்லுங்களேன். தெரியும். ஆனால் குழந்தைக்கு கொடுத்துட்டா பாதுகாக்கவும் தெரியாது. அதோட வேல்யூ, ஆசீர்வாதம் உனக்கு வரலன்னா, ஆசீர்வாதத்தோட வேல்யூ உனக்கு தெரியல, பாதுகாக்க வைக்க தெரியல, அதனால உனத்துல கொடுக்கல. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? சோதனை எது? சோதனை ஜெயிக்கணும். ஆசீர்வாதத்துக்கு ஜெயம் என்ன? ஆசீர்வாதத்தோட வேல்யூ உனக்கு தெரியணும். பணத்தோட வேல்யூ, பொருளோட வேல்யூ உனக்கு தெரியணும். அதோட வேல்யூ தெரிய மட்டும் நீ அதை புசிக்க மாட்ட, அதை அனுபவிக்க மாட்ட. அதோட வேல்யூ தெரிய மட்டும் அதை குப்பையில போட்டுருவேன், அது தெரியாது.